Amazing! Another limit of a function problem நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணலாம் by using L'Hopital rule. Again L'Hopital rule உங்களுக்கு ரீகால் பண்றேன். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் செப்பரேட்டா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் அதுதான் பண்ணணும். லிமிட் x tends to 1. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணினா 1 வரும். எக்ஸ் ஸ்கொயரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2x, எக்ஸ் கியூபை பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர். ஒரு சர்டன் லெவலில் இருக்கிற எக்ஸ் பவர் n, nth டேர்ம் பண்ணீங்கன்னா n into x power n minus 1. Differentiation of minus n is a constant, so 0. Whole divided by denominator இருக்க x minus 1 differentiate பண்ணீங்கன்னா 1 minus 0, அது சிம்பிளா 1 சொல்லலாம். This is equal to 820 சொல்லிருக்கலாம். கரெக்டா? Next x is replaced by 1. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 2 plus 3 plus so on n. Denominator neglected. Right hand side 820. Formula இங்கே கொடுத்துருக்கேன். 1 plus 2 plus 3 plus so on n. Sum of the first n natural numbers which is equal to what? n into n plus 1 whole divided by 2. 2 நீங்க cross multiply பண்ணிட்டீங்கன்னா n into n plus 1 equal to 1640. What about n and n plus 1? Consecutive natural numbers. Consecutive na 1 is coming after another. அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு நேச்சுரல் நம்பர். 1640 எப்படி எழுதலாமான்னு பாருங்க. 40 into 41. This is 1640. அடுத்தடுத்து வரக்கூடிய கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ n equal to what? 40. That's all. We got the result.